ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே உள்ள தப்பை மறைக்கிறதுக்காக நம்ம மேலே வீண் பழியை போட்டு நம்மளை குற்றவாளி ஆக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி நம்ம தப்பே செய்யாமல் நம்ம மேலே யாராவது பழி சொல்லும் போது நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட போய் நியாயம் கேட்போம். நம்ம அவங்கக்கிட்ட நம்ம பிரச்சனையை சொன்னால் அவங்க நம்மளுக்காக நியாயமாக பேசுவாங்க. நம்ம பக்கம் தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம். ஆனால் எப்போவுமே அவங்களால நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லைங்க. அப்போ எனக்காக நியாயம் கேட்க யாருமே இல்லையான்னு கேட்டால் கவலைப்படாதீங்க, நம்மளுக்காக ஒருத்தர் இருக்காரு. யார் தெரியுமா? நம்ம ஏசப்பா தாங்க. வேதத்தில் பாருங்க, சங்கீதம் 119:39 போட்டிருக்கு, நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். ஆமாங்க, நம்ம ஏசப்பா கிட்ட போய், ஏசப்பா என் மேலே இருக்க இந்த நிந்தையை விலக்கி போடுங்க ஏசப்பா, உங்களோட நியாய தீர்ப்பு எவ்வளோ நல்லவைகள்னு நம்ம ஏசப்பாட்ட கேட்கும் போது ஏசப்பா நிச்சயமாக நம்மளோட நிந்தையெல்லாம் விலக்கி போடுவார். நம்ம மேலே யாராவது பொய்யான பழியை போடும் போது ஏசப்பா நிச்சயமாக நம்ம பக்கம் இருந்து அவங்களுக்கு எதிர்த்து நின்று நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் போது நம்மளுக்கு தான் ஏசப்பா வெற்றியை தருவார். அதனால் நெக்ஸ்ட் டைம் உங்கள் மேலே யாராவது வீண் பழி போட்டாங்கன்னா, இல்லை இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யாராவது உங்களை தப்பாக ப்ளேம் பண்ணுறாங்கன்னா கவலையே படாதீங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா நிச்சயமாக அந்த வீண் பழியை உங்கள் மேலே இருந்து நீக்கி போடுவார். ஏசப்பாவை மட்டும் டிபெண்ட் பண்ணி அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரிடத்துல கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Some people will blame you to hide their wrongdoings. In these kind of situation, we always ask help to someone to talk from your side and to save you from that insult that they are trying to make. Likewise, in our life, when someone blames us for the things that we haven't done, our God is with us to rescue you from that situation. Look what the Bible says in Psalm 119:39. Save me from the insults I fear. How wonderful are your judgments. Yes, we fear for the people that who blames us for the things that we haven't done, because most of the people will believe them and they will not believe us, and they will blame us for the things that we haven't done, which will make us feel very bad. But don't worry, because when our God is on our side and we haven't done anything wrong, no one can blame you for the things that you haven't done, because our God is with us and he will stand against them and the victory will be ours. So whenever people try to insult you, don't worry, stay silent. Our God will take charge of that and he will stand against them and he will bring us victory. So don't worry about anything, hand it over to God. He'll take care of everything and you will have peace in your life. God bless you all. Have a blessed day. Amen.